அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள். இந்த பங்குனி உத்திரம் ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி மாதன்றதே 12வது மாதமாக வருது இல்லையா? அந்த 12வது மாதம்னாவது சித்திரை வைகாசின்னு வரும்போது பங்குனின்றது 12ஆம் மாதம். அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம் 12வது நட்சத்திரம். அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு வரும்போது இது 12வது நட்சத்திரமாக வருது. ஸோ இந்த 12 ஏன் இவ்வளோ முக்கியமாக கருதப்படுதுன்னு பார்க்கும்போது 12ன்றது நியூமராலஜி படி பார்க்கும்போது 3ஆம் நம்பர். அதாவது 1 2 சேர்க்கும்போது 3 குருவோடையது. குரு சுபகிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா? குரு பார்வை கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குருவோடைய நம்பருன்றதுனால ரொம்பவே விசேஷமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் தெய்வங்களுடைய திருமணங்கள்லாம் நிறையாவே நடந்திருக்கு. சிவன் பார்வதி திருமணம் நடந்திருக்கு. அப்புறம் முருகருக்கு தேவயானை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நாள். அப்புறம் ராமர் சீதை இந்த மாதிரி நிறைய பேர் கல்யாணம் அன்றைக்கி தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி தெய்வங்களுடைய திருமணங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு. அதை தவிர பார்க்கும்போது ஐயப்பருடைய பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் உத்திரம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த உத்திர நட்சத்திரத்தை அன்றைக்கி நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால இது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துட்டுருக்கவங்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி விரதம் இருந்து முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருங்க. ஏன்னா நான் அப்படி தான் சொல்கிறது எல்லாருக்குமே. விரதம் இருந்து கடவுளை வணங்கி உங்களால் முடிஞ்ச பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் கோவில்லலாம் போனீங்கன்னா கோவில்லையும் திருமணம் தெய்வ திருமணங்கள்லாம் நீங்கள் நடக்கும், கல்யாணம்லாம் நடக்கும். அப்போது அந்த கல்யாணத்துலேயும் நீங்கள் போய் கலந்துட்டு அந்த கல்யாணத்தை போய் பார்க்கலாம். ஏன்னா தெய்வத்தோட கல்யாணத்தை பார்க்கும்போது நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். இந்த உத்திர நட்சத்திரன்றது பார்த்திங்கன்னா நார்மலாகவே மாதம் வரும். சித்ரா நட்சத்திரம் சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி வரும். அது விசேஷம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வர அன்றைக்கி அந்த பௌர்ணமி வர அன்றைக்கி விசேஷமாக இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி வர பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுறோம். அதே மாதிரி வைகாசி மாதம் வர விசாக நட்சத்திரம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வரும். அதே மாதிரி பார்க்கும்போது பங்குனி மாதத்துலன்னு பார்க்கும்போது இந்த பங்குனி மாதத்தில் பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா இது உத்திர நட்சத்திரத்தில் தான் வரும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடி வந்துடுச்சு. 11ஆம் தேதியே உத்திர நட்சத்திரம் வந்தது. 12ஆம் தேதி தான் உங்களுக்கு பௌர்ணமி வருது. ஸோ இன்றைக்கி இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுது. மற்றபடி பார்க்கும்போது எப்பயுமே பௌர்ணமியை ஒட்டி தான் அந்தந்த நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் எப்பயுமே ஒரு பெருமைக்குரிய நட்சத்திரமாக சொல்லப்படுது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம், அப்புறமா சித்திரை, அப்புறமா விசாகம், அப்புறம் ஆனி மாதம் பார்த்திங்கன்னா மூலம் அந்த மாதிரி வரும். ஒவ்வொரு நட்சத்திரம் வரும். ஒவ்வொரு நட்சத்திரம் வரும்போது அதே மாதிரி தான் மக நட்சத்திரமும் பார்க்கும்போது நீங்கள் மாசி மகம் பார்க்கும்போது அதே மாதிரி தான் அதில் தான் வரும் நிலா, அதாவது பௌர்ணமி. அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் வர பௌர்ணமி அன்னைக்கு வர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடியே வந்துடுது. எப்பயாவது ஒரு வாட்டி கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். நார்மலாக பார்க்கும்போது இந்த உத்திர நட்சத்திரத்து அன்றைக்கி தான் பௌர்ணமி வரும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. போன வாட்டி அப்படி தான் மாசி மகத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுச்சு. மக நட்சத்திரத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு. சில டைம் எப்பயாவது இந்த கிரக நிலைகள் கொஞ்சம் மாறும்போது இது நடக்கிறது இயல்பு தான். ஸோ அப்போது ஓகே, இன்றைக்கி பார்த்தாச்சு. அப்போ உத்திர நட்சத்திரம் 11ஆம் தேதி வருது. அன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா நார்மலாகவே சொல்கிறது தான். வீட்டில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி பூவை போட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம்லாம் சொல்கிறது தான். சொல்லி முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு அன்றைக்கி எல்லா கோவில்லையும் திருமணம் நடக்கும். தெய்வ திருமணங்கள்லாம் நடக்கிறது. ஸோ அதில் கல்யாணத்தில் போய் கலந்துட்டிங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகுன்றதும் ஒரு ஐதீகமாக இருக்குது. ஸோ இதை பண்ணுங்கள். அன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் இதெல்லாம் நமக்கு எப்பயுமே நான் இந்த ஸ்லோகத்தை கற்றுன்னு பண்ணுங்கலாம் சொல்கிறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க. குலதெய்வ கோவில் போக முடிஞ்சதுன்னா குலதெய்வ கோவில் போயிட்டு வாங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எல்லோரும் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.